என் அன்புக்குரியவர்களே, இறைமகன் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். சிலுவை தியானத்தையும் சிலுவையை சார்ந்த தியானத்தையும் இந்த நாட்களிலே செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளின் தியானமும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று நம்புகிறேன். ஆசீர்வதிக்கப்பட்டால் அடுத்தவர்களுக்கும் அதை அனுப்பி கொடுங்கள். இன்றைக்கும் ஒரு குறிப்பிட்ட வேத வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 34வது வசனம். நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலது பார்சத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று அவனே சொல்லி இருக்கிறான். எங்கே சொன்னார்? 110ஆம் சங்கீதத்தில் இது தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்க விரும்புகிறேன். 110ஆம் சங்கீதம் முதல் வசனம். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்றார். அருமையான ஒரு வார்த்தை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து பரலோகத்தில் பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். சரி, இயேசு கிறிஸ்து வருவார் என்று எல்லாரும் நம்புகிறோமே, ஏன் அவர் இன்னும் வரவில்லை என்றால் இந்த வசனம் அதற்கு பதில் சொல்லுகிறது. நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும். பிதா எல்லாவற்றையும் அவருடைய காலகட்டத்தின்படி செய்கிறவர். பிசாசாகிய சாத்தானை தேவன் பாதப்படியாக்குவதற்கு ஒரு காலத்தை குறித்திருக்கிறார். அந்த காலம் வரைக்கும் கிறிஸ்து காத்திருக்க வேண்டியது அவசியமாயிருந்தது. உலகம் உண்டாக்கப்பட்டு பல ஆயிரம் வருடங்கள் ஆனாலும் 2000 வருடங்களுக்கு முன்புதான் கிறிஸ்து உலகத்தில் வந்தார். ஏன் பிதா அனுப்பவில்லை? ஒரு காலம். சரி, கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்தில் வீற்றிருக்கிறார், ஏன் திரும்ப வரவில்லை? பிதா ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். இந்த காலகட்டத்தில் என்ன செய்கிறார் என்றால், நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலது பார்சத்தில் உட்காரும். உங்கள் வாழ்க்கையில் கூட சில கால தாமதங்கள். அந்த தாமதமாகிற காலத்தில் நீங்கள் நினைக்கிறீர்கள், ஐயோ ஆண்டவரே தாங்க முடியவில்லை, பிரச்சனைகள் போராட்டங்கள் சகிக்க முடியவில்லை என்று சொல்லுகிறீர்கள். நான் கடந்த நாட்களிலே சில குடும்பங்களை சந்தித்தேன். அந்த குடும்பங்களோடு கூட பேசும் பொழுது, ஒரு குடும்பத்தில் 7 பேர் இருக்கிறார்கள் என்றால் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒருவர், ரட்சிக்கப்படாத மற்ற 6 பேராலும் பிரச்சனை. எப்படித்தான் இவர்கள் பிரச்சனைகளை சரி செய்ய போகிறார்கள் என்று நினைத்து பார்த்தால் ஆச்சரியமாயிருக்கிறது. சத்துருவின் கரங்கள் ஓங்கி இருப்பதை போல இருக்கிற ஒரு காலகட்டம் இது. குடும்பத்தில் மட்டுமல்ல, தேசத்தில் பாருங்கள், உலகத்தின் நாடுகளுக்கிடையே சண்டைகள், சச்சரவுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள். ஆண்டவரே நீர் ஏன் மௌனமாக இருக்கிறீர் என்று ஆண்டவரை பார்த்து கேட்க வேண்டும் போல் இருக்கிறது. ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் சும்மா இருக்கவில்லை. நம்முடைய ஜெபங்களெல்லாம் கேட்டு சத்துருக்களை பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் அவர் அமர்ந்திருக்கிறார். சகோதரனே, சகோதரி, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அமர்ந்திருப்பது போல இருக்கிறது என்றால் கலங்காதிருங்கள். ஏதோ ஒரு காரியத்தை அவர் செய்கிறார், சத்துருவை பாதப்படியாக்குகிறார், ஆகவே தான் அமர்ந்திருக்கிறார். இந்த நம்பிக்கை இன்னைக்கு உங்கள் உள்ளத்தில் வரட்டும். 110ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தர் சீயோனிலிருந்து தமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார், நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்ய. இந்த நாட்களிலே கர்த்தர் தம்முடைய வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். நீங்கள் ஒடுங்கி போக போவதில்லை, சத்துருவினால் மடங்கடிக்கப்படுவதில்லை. கர்த்தர் செங்கோலை அனுப்புவார், நீங்கள் ஆளுகை செய்வீர்கள் ஆண்டவர் இயேசுவோடு கூட. மௌனங்கள் மறுப்புகள் அல்ல, சும்மா இருப்பது செயலற்று இருப்பது அல்ல. கர்த்தர் கிரியை செய்கிறார். உங்களுக்கு விரோதமான சத்துருக்களை பாதப்படியாக்குவார். பரலோகத்தின் தேவனே, நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்து உம்முடைய வலது பார்சத்தில் வீற்றிருந்தாலும் ஆண்டவரே, சத்துருக்களை பாதப்படியாக்குகிற அந்த ஒரு பெரிய கிரியைகளை அவர் செய்து கொண்டு இருக்கிறதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வேத வசனங்களுக்காக நன்றி, இந்த ஜீவ வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் யாருடைய வாழ்க்கையில் நீர் மௌனமாய் இருப்பதை போல இருந்தாலும் சீக்கிரத்தில் எல்லா சத்துருடைய கிரியைகளையும் பாதப்படியாக்கி போட போறதற்காய் உமக்கு நன்றி. ஆண்டவர் இயேசுடைய மரணம், உயிர்த்தெழுதல் எங்களுக்கு ஜெயத்தை, சத்துருவின் மேல் வெற்றியை கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற சத்துருக்களை உங்களுக்கு பாதப்படியாக்கி போடுவதே கர்த்தர் இயேசு உங்கள் வாழ்க்கையில் செய்கிற கிரியை. இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றி நாள். காட் பிளஸ் யூ.